அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழமொழி பார்க்க போகிறோம். என்ன பழமொழி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. இதுதான் பழமொழி. இந்த பழமொழிக்கு பொதுவாக என்ன அர்த்தம் சொல்கிறாங்க அப்படின்னா, கழு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வகை கோரைப்புல். அந்த கோரைப்புல்லை வச்சு பாய் பின்னுவாங்க. அப்படி பின்னும்போது கற்பூர வாசனை எழும்பும். அது என்ன ஆயிடுது அப்படின்னா, கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. அதாவது கழு என்ற கோரைப்புல்லை வச்சு நம்ம பாய் தைக்கும்போது கற்பூர வாசனை தெரியும். கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. இது காலத்தால் மருவி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது இந்த பழமொழியுடைய சரியான அர்த்தம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, பழமொழிகள் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயத்தை தன்னுள்ள வச்சுருக்கோம், ஒரு கருத்தை தன்னுள்ள வச்சுருக்கோம், ஒரு ஆழ்ந்த ரகசியத்தை வச்சுருக்கோம். ஆனால் இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு செய்தியை சொல்லுது. சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, அந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உயர்ந்த ஒன்றின் மதிப்பு தெரியாதவரிடம் அதை காட்டுவதோ விளக்குவதோ கொடுப்பதோ தவறானது, அதனால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. இதுதான் இதுக்கு அர்த்தம். அதாவது கற்பூரம் கடவுளுக்கு காட்டப்படுவது, அதனால் அது ஒரு உயர்ந்த பொருள், மதிப்பு மிக்கது. இத்தகைய ஒரு உயர்ந்த ஒரு பொருளை அதனுடைய மதிப்பு தெரியாத கழுதையிடம் போய் காட்டினா அது என்ன பண்ணோம்? அதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ உயர்ந்த ஒரு மதிப்புமிக்க பொருளை அந்த மதிப்பு தெரியாத காட்டினா அதில் எந்த பயனும் கிடையவே கிடையாது. இதுதான் இதுக்கு அர்த்தம். கூழாங்கல் விற்கிறவங்கிட்ட போய் வைரக்கல்லை காமிச்சா அவன் என்ன பண்ணுவான்? இது ஒரு மாதிரியான கூழாங்கல் அப்படி தான் நினைப்பான். ஸோ மதிப்பு தெரியாதவரிடம் மதிப்புமிக்க பொருளை காட்டுவதால் எந்த பயனும் கிடையவே கிடையாது. குரு என்ன பண்ணுறாரு? ஆசிரமத்தில் தன்னுடைய சீடர்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கார். அப்படி பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது கடவுளை பற்றி அவர் சொல்கிறார். கடவுள் எல்லா உயிர்களிடம் இருக்கிறார். உன் உயிரிலும் இருக்கார், என் உயிரிலும் இருக்கார், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா உயிரிலும் இருக்கார், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் இருக்கார். அதனால் எல்லா உயிர்களையும் நம்ம நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறார். ஸோ இதை எல்லா சீடர்களும் மனசில் வச்சுக்கிறாங்க. ஒரு நாள் சீடர்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்க? கடைக்கு போகிறாங்க. கடைக்குள்ள போயிட்டு வரும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒரு யானை மதம் பிடிச்சிருது. யானை மேலே இருக்கிற பாகன் என்ன பண்ணுறான்? எல்லாரும் வழி விடுங்க, யானைக்கு மதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். இவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தராக விலைக்கு போகும்போது, சீடர்கள் எல்லாம் விலைக்கு போகும்போது ஒரே ஒரு சீடன் மட்டும் நிற்கிறான். உடனே எல்லாரும் யானை ஒன்று தூக்கி போட்டுற போது மிச்சிட போகுது அப்படின்னு சொல்லும்போது, யானை என்னை ஒன்றும் செய்யாது, ஏன்னா நானும் கடவுள் அதுவும் கடவுள். கடவுள் எப்படி இன்னொரு கடவுளுக்கு கெடுதல் செய்ய மாட்டார், அதனால் நான் நிற்பேன் அப்படின்னு சொன்னோன்னா, அங்கேருந்து வந்த யானை அந்த சீடனை தூக்கி அடிச்சிடுச்சு. அவன் போய் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு தெருமூலையில் போய் ஊந்துட்டான். பலத்த அடி. நினைவில்லாமல் இருக்கும் போது அவனை கொண்டு ஆசிரமத்தில் போடுறாங்க. அப்படி ஆசிரமத்தில் போடும்போது அவனுக்கு வைத்தியங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சோன்னா அவன் குணமாயிடுறான். குணமானோன்னா, நீங்கள் தானே சொன்னீங்க குருவே, எல்லா உயிரிலும் கடவுள் இருக்குது, எனக்குள்ளேயும் இருக்குது, உங்களுக்குள்ளேயும் இருக்குது, அப்போ அந்த கடவுளான யானை ஏன் எனக்கு கெடுதல் செஞ்சுது அப்படின்னு சொல்லி அந்த சீடன் கேட்குறான். அதுக்கு குரு சொல்கிறாரு, முட்டாள் சீடனே, ஒரு தகுதியான ஒரு விஷயத்தை தகுதியில்லாத வாங்கிட்ட சொன்னனால தான் இப்போ பிரச்சனையே. கடவுள் என்ற ஒரு உயர்ந்த ஒரு விஷயத்த அதை பற்றி தெரியாத வாங்கிட்ட நான் சொல்லிட்டேன். அது யானை ஒன்று தூக்கி போட்டதுன்னு சொன்னல, யானைக்கு மேலே பாகம் இருக்கான்ல, அந்த பாகனும் ஒரு கடவுள் தானே. அவன் சொன்னதை கேட்டு நீ ஏன் வழி விட்டுருக்கூடாது, விலகி போயிருக்கூடாது? போயிருந்தால் உனக்கு இந்த ஆபத்து வந்திருக்காதுல்ல. தகுதி இல்லாத வாங்கிட்ட தகுதி மிக்க ஒரு இந்த விஷயத்தை வாங்கிட்ட சொன்னனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு குரு சொல்கிறார். ஸோ உயர்ந்த ஒன்றின் மதிப்பு தெரியாதவரிடம் அதை காட்டுவதோ விளக்குவதோ கொடுப்பதோ தவறானது. அதாவது ஒரு உயர்ந்த விஷயம், ஒரு உயர்ந்த பொருள், ஒரு உயர்ந்த புத்தகம், ஒரு உயர்ந்த விஷயத்தை அது மதிப்பு தெரியாது யார்கிட்டையும் கொடுத்தா அதை அவங்க பார்க்க மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க, ஒரு அஜாக்கிரதையாக இருப்பாங்க, ஏதோ ஒரு இதில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ மதிப்புமிக்க ஒரு பொருளை மதிப்பு தெரியாதவங்க கொடுக்கறனால
எந்த பயனும் இல்லை. இதுதான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. அதாவது மதிப்பு மிக்க ஒன்றை அதன் மதிப்பு தெரியாதவரிடம், அதாவது உயர்ந்த ஒன்றின் மதிப்பு தெரியாதவரிடம் அதை காட்டுவதோ விளக்குவதோ கொடுப்பதோ தவறானது. இதுதான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்ற பழமொழி சொல்லக்கூடிய அர்த்தம். நன்றி, வணக்கம்.